கோவையில் நேற்று இரவு நகைக்கடைகளுக்கு சென்ற 149 கிலோ தங்கக்கட்டிகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதை கண்டித்து கோவை ராஜவீதி, பெரியகடை வீதி உட்பட பல்வேறு இடங்களில் 600க்கும் மேற்பட்ட தங்க நகை கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், தற்போது பெரியகடை வீதி அதுபோல கோவையுடைய முக்கிய வீதிகளாக காணப்படும் ராஜவீதி ஆகிய பகுதிகள் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்க நகை கடைகள். இவர்கள் கூறக்கூடிய காரணம் என்ன? இவர்கள் எத்தனை நாட்களுக்கு இது போன்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறார்கள்? கோவையில் நேற்றிரவு புலிகுளம் பகுதியில் தங்க நகை கடைகளுக்கு எடுத்து செல்லப்பட்ட 149 கிலோ தங்க கட்டிகள் என்பதை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பிரிங்ஸ் என்ற நிறுவனம் என்பது தங்க பெட்டகம் போல செயல்பட்டு வருகிறது. இதன் தலைமையிடம் மும்பையில் உள்ளது. நிறுவனத்தின் கிளை என்பது கோவை கௌரிவளையம் பகுதியில் உள்ளது. அங்கிருந்து தங்க நகை கடைகளுக்கு நகை தயாரிப்பிற்காக தங்க கட்டைகளை எடுத்து சென்றனர். அந்த பிரிங்ஸ் நிறுவனத்துடைய வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட தங்க நகை கட்டைகளை புலிகுளம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்த போது உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி இந்த நகைகளை பறிமுதல் செய்தனர். போதிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் அந்த தங்க நகை கட்டைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்து அங்கு விசாரணை செய்தனர். அப்பொழுது நேற்றிரவு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம், தங்க நகை உரிமையாளர் சங்கம் உள்ளிட்ட தங்க நகை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்ட ஆட்சியருக்கு கூறினர். அதே போல அதிகாரிகளிடம் உரிய ஆவணங்கள் இருப்பதாகவும் அதற்கு உரிய வரி செலுத்தி இருப்பதாகவும் கூறி அதனை திரும்ப ஒப்படைக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இருந்த போதும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அந்த நகைகளை திரும்ப ஒப்படைக்க மறுத்துவிட்டனர். உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அந்த நகைகளை திரும்ப ஒப்படைக்க மறுத்துவிட்ட சூழலில் வருமான வரித்துறை அதிகாரிகளும் நேற்று இந்த சோதனை ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று காலை முதல் கோவை ராஜவீதி, பெரியகடை வீதி, டவுனால், காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 600க்கும் மேற்பட்ட தங்க நகை கடைகள் இன்று ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம், தங்க நகை உற்பத்தியாளர் சங்கம், தங்க நகை உரிமையாளர் சங்கம் ஆகிய 3 சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதன் காரணமாக இன்று பெரும்பாலான அந்த கோவை நகருடைய வணிக பகுதியாக கருதக்கூடிய டவுனால் சுற்று வட்டார பகுதியில் உள்ள நகைக்கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் வரி இழப்பு என்பது அரசுக்கு ஏற்படும் என தங்க நகை உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார். தொடர்ச்சியாக போதிய ஆவணங்கள் இருந்தும் வரி செலுத்திய போதும் அதிகாரிகள் தங்க நகைகளை பறிமுதல் செய்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தங்க நகை உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவிக்கிறார். அதே சமயம் இந்த நகைகள் பறிமுதல் செய்யப்படுவதை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ச்சியாக அதிகாரிகளால தங்க நகை தொழிலை பாதிக்கின்ற வகையில் தங்களது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உரிய ஆவணங்கள் வரி செலுத்திய போதும் இது போல தொடர்ந்து நகைகளை பறிமுதல் செய்து வருவதாக இந்த தங்க நகை உற்பத்தியாளர் சங்கத்தில் குற்றம் சாட்டினர். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராசாமணியை சந்தித்து இன்று கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தங்க நகை உற்பத்தியாளர் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்றால் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரசாந்த், இந்த நகைகளை பறிமுதல் செய்யும் போது அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லை என்ற காரணத்தால் தான் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறையால் தேர்தல் ஆணையம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது உரிய ஆவணங்கள் இருந்தும் நகை பறிமுதல் செய்யப்பட்டதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பின்னணி என்ன? அது குறித்தான விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். பிரிங்ஸ் என்ற நிறுவனத்திலிருந்து தங்க நகை தயாரிப்பிற்காக தங்க நகை உரிமையாளர்கள் இந்த தங்கத்தை ஒப்படைத்திருப்பது வழக்கம். அவர்களிடமிருந்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு அந்த குறிப்பிடப்பட்ட நகை கடைகளுக்கு நகை கட்டிகளாக கொண்டு செல்லப்படுவது என்பது வழக்கம். அதன்படி நேற்றிரவு கொண்டு செல்லப்பட்ட நகை கட்டிகள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கமாக தங்க நகையில் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான முறையான ஆவணங்கள் இன்றி இந்த தங்க நகை தயாரிப்பில் ஈடுபடுவது என்ற புகார் என்பது காலங்காலமாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் நேற்று பறிமுதல் செய்யப்பட்ட இந்த தங்க கட்டிகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த தங்க நகை கட்டிகள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் தங்க நகை உற்பத்தியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த தங்க நகை கட்டிகளுக்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறது, சரியாக இருக்கிறது என தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் அதே சமயம் உரிய ஆவணங்கள் இல்லை என ஒரு காரணத்தை கூறி இந்த நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். நேற்று மட்டும் 8 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த தங்க கட்டிகளுக்கான வரியை செலுத்தி இருப்பதாகவும் அந்த செலுத்தப்பட்ட பின்னரே அந்த தங்க நகை கட்டிகளை இந்த நகை கடைகளுக்கு கொண்டு வந்ததாகவும் தங்க நகை தயாரிப்பாளருடைய கருத்தாக இருக்குது. அதே சமயம் இது குறித்து என்னென்ன விசாரணை என்பது
தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளின் கருத்திற்கு தங்க நகை உற்பத்தியாளர் சங்கத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இவர்களது தங்க நகை உற்பத்தியாளர்கள் கருத்திலிருந்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் என்பது முரண்பட்டிருக்கு. இந்த இரண்டிற்கும் நடுவே என்னென்ன தொழில் பாதுகாப்பு என்பதை முக்கியமாக வைத்து எங்களது நகைகளை பறிமுதல் செய்யும் கடுமையான நடவடிக்கைகளை தளர்த்த வேண்டும் எனவும் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நகையை விடுவிக்க வேண்டும் எனவும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் நேற்று இரவு நகைக்கடைகளுக்கு சென்ற 149 கிலோ தங்கக்கட்டிகளை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதை கண்டித்து கோவை ராஜவீதி, பெரியகடை வீதி உள்ளிட்ட இடங்களில் நகைக்கடை உரிமையாளர்கள் தங்களுடைய கடைகளை அடைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் அடையாள போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் தர கேட்டோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.